எரேமியா 41 அதிகாரம். 7 மாதத்தில் அரச குலத்தவனும் அரசனின் உயர் அதிகாரிகள் ஒருவனுமான எலிசாமின் பேரனும் நெத்தனியாவின் மகனுமான இஸ்மயேல் தன்னோடு 10 பேரை அழைத்து கொண்டு மிஸ்பாவில் இருந்த அகிக்காமின் மகன் கெதலியாவிடம் வந்தான். அங்கு அவர்கள் அனைவரும் ஒன்றாக உணவு அருந்திக் கொண்டிருந்த வேளையில் நெத்தனியாவின் மகன் இஸ்மயேலும் அவனோடிருந்த 10 பேரும் எழுந்து சாப்பானின் பேரனும் அகிக்மாவின் மகனுமாகிய கெதலியாவை பாபிலோனிய மன்னன் நாட்டின் ஆளுநராக ஏற்படுத்தியிருந்த அவரை வாளால் வெட்டி கொன்றார்கள். மேலும் கெதலியாவோடு மிஸ்பாவில் இருந்த யூதா நாட்டினர் அனைவரையும் அங்கே இருக்க நேரிட்ட கல்தே வீரர்களையும் இஸ்மயேல் வெட்டி வீழ்த்தினான். கெதலியா கொலை செய்யப்பட்டு 2 நாள் ஆன பின்னும் அது பற்றி யாருக்கும் தெரியவில்லை. அப்படி இருக்க செக்கேம், சீலா, சமாரியா ஆகிய இடங்களிலிருந்து தாடியை சிரைத்து கொண்டு ஆடைகளை கிழித்து கொண்டு உடலை கீறிக்கொண்டு 80 பேர் ஆண்டவரின் இல்லத்தில் ஒப்பு கொடுக்குமாறு தானிய படையல்களும் தூபம் கையில் ஏந்தி கொண்டு வந்தனர். அவர்களை சந்திக்க நெத்தனியாவின் மகன் இஸ்மயேல் மிஸ்மாவினின்று புறப்பட்டு அழுது கொண்டே சென்றான். அவர்களை சந்தித்த போது அகிக்காமின் மகன் கெதலியாவை வந்து பாருங்கள் என்று அவர்களிடம் கூறினான். அவர்கள் நகருக்குள் நுழைந்திடவே நெத்தனியாவின் மகன் இஸ்மயேலும் அவனோடு இருந்தவர்களும் அவர்களை கொன்று நிலவறைக்குள் தள்ளிவிட்டனர். அவர்கள் 10 பேர் இஸ்மயேலை நோக்கி, எங்களை கொல்லாதீர், ஏனெனில் கோதுமை, வார்கோதுமை, எண்ணெய், தேன் ஆகியவற்றை சேர்த்து வயலில் மறைத்து வைத்திருக்கிறோம் என்றார்கள். எனவே அவன் அவர்கள் சகோதரர்களோடு அவர்களை கொல்லாமல் விட்டுவிட்டான். நெத்தனியாவின் மகன் இஸ்மயேல் கெதலியாவை முன்னிட்டு கொன்று குவித்த மனிதர்களின் பிணங்கள் எல்லாவற்றையும் ஒரு நிலவறைக்குள் தள்ளி அதை நிரப்பினான். அது இஸ்ரேல் அரசன் பாசாவினின்று தன்னை பாதுகாத்து கொள்ளும் பொருட்டு அரசன் ஆசா வெட்டியிருந்ததாகும். மெய்காப்பாளரின் தலைவர் நெபுசரன் அகிக்காமின் மகன் கெதலியா பொறுப்பில் விட்டிருந்த அரசனின் புதல்வியரையும் மிஸ்பாவில் இருந்த மற்ற மக்கள் எல்லோரையும் இஸ்மயேல் சிறைப்பிடித்து கொண்டு அம்மோனியரின் நாட்டுக்கு புறப்பட்டு போனான். நெத்தனியாவின் மகன் இஸ்மயேல் செய்திருந்த கொடுமை அனைத்தையும் பற்றி காராகின் மகன் யோகன்னானும் அவரோடு இருந்த படைத்தலைவர்கள் அனைவரும் அறிய வந்தபொழுது அவர்கள் தங்களோடு இருந்த ஆட்கள் எல்லோரையும் அழைத்து கொண்டு நெத்தனியாவின் மகன் இஸ்மயேலோடு போரிட புறப்பட்டு கிபெயோனின் பெரிய நீர்நிலை அருகே அவனை நெருங்கினார்கள். இஸ்மயேலின் பிடியில் இருந்த மக்கள் எல்லோரும் காராகின் மகன் யோகன்னானையும் அவரோடு இருந்த படைத்தலைவர்களை கண்டு மகிழ்ச்சியுற்றார்கள். இஸ்மயேல் சிறைப்படுத்தி மிஸ்பாவில் இருந்து கூட்டி சென்றிருந்த மக்கள் எல்லோரும் அவனை விட்டுவிட்டு காராகியின் மகன் யோகன்னானோடு சேர்ந்து கொண்டார்கள். ஆனால் நெத்தனியாவின் மகன் இஸ்மயேல் 8 பேரோடு யோகன்னானிடமிருந்து தப்பி அம்மோனியரின் நாட்டுக்கு ஓடிப்போனான். நெத்தனியாவின் மகன் இஸ்மயேல் அகிக்காமின் மகன் கெதலியாவை கொண்ட பின் மிஸ்பாவில் எஞ்சியிருந்தோரை படைவீரர், பெண்டீர், சிறுவர், அரசவியோர் ஆகியோரை சிறைப்பிடித்து இழுத்து வந்திருந்தான். இவர்களை காராகின் மகன் யோகன்னானும் அவரோடு இருந்த படைத்தலைவர்கள் அனைவரும் கிபெயோனிலிருந்து அழைத்து வந்தார்கள். அவர்கள் எல்லோரும் புறப்பட்டு பெத்லேமுக்கு அருகே இருந்த கேத்ரிக்கிம்னானில் தங்கினார்கள். பாபிலோனிய மன்னன் நாட்டின் ஆளுநராக ஏற்படுத்தியிருந்த அகிக்காமின் மகன் கெதலியாவை நெத்தனியாவின் மகன் இஸ்மயேல் கொன்று போட்ட காரணத்தினால் அவர்கள் கல்தேயருக்கு அஞ்சி அவர்களிடம் இருந்து தப்பிக்கும்படி எகிப்துக்கு போக எண்ணியிருந்தார்கள். 42 அதிகாரம். எரேமியாவின் மன்றாட்டும் ஆண்டவரின் மறுமொழியும். பின்னர் படைத்தலைவர்கள் அனைவரும் காராகியின் மகன் யோகன்னானும் ஓசையாவின் மகன் ஏசனியாவும் சிறியோர் முதல் பெரியோர் வரை மக்கள் எல்லோரும் அருகில் வந்தார்கள். அவர்கள் இறைவாக்கினர் எரேமியாவிடம் சொன்னது, எம் வேண்டுகோளை கேட்டருளும், எங்களுக்காகவும் எஞ்சியிருக்கும் இவர்கள் அனைவருக்காகவும் உம் கடவுளாகிய ஆண்டவரிடம் மன்றாடும். ஏனெனில் நீர் காண்பது போல் திரளாக இருந்த எங்களுள் ஒரு சிலரை எஞ்சியிருக்கிறோம். நாங்கள் நடக்க வேண்டிய வழியையும் செய்ய வேண்டிய செயல்களையும் கடவுளாகிய ஆண்டவர் எங்களுக்கு காட்டியருள்வாராக. இறைவாக்கினர் எரேமியா அவர்களை நோக்கி, நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. அதற்கிணங்க உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் நான் மன்றாடுவேன். ஆண்டவர் உங்களுக்கு சொல்லவிருக்கும் மறுமொழியை உங்களிடம் தெரிவிப்பேன். உங்களிடமிருந்து ஒன்றையும் மறைக்க மாட்டேன் என்கிறார். அதற்கு அவர்கள் எரேமியாவிடம் கூறியது, உம் கடவுளாகிய ஆண்டவர் உம் வழியாக எங்களுக்கு வெளிப்படுத்தவிருக்கும் எல்லா சொற்களின்படியும் நாங்கள் நடப்போம் என்பதற்கு ஆண்டவரே நமக்கு இடையில் உண்மையும் நம்பிக்கையும் உள்ள சாட்சி.
எங்களுக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் நாங்கள் எம் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கே செவி சாய்ப்போம். அவரிடமே நாங்கள் உம்மை அனுப்புவிக்கிறோம். ஏனெனில் எம் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு நாங்கள் செவி சாய்க்கும் பொழுது எங்களுக்கு நன்மையே விளையும். 10 நாட்களுக்கு பின்னர் ஆண்டவரின் வாக்கு எரேமியாவுக்கு அருளப்பட்டது. எனவே அவர் காராகியின் மகன் யோகன்னானையும் தம்மோடு இருந்த படைத்தலைவர்கள் அனைவரையும் சிறியோர் முதல் பெரியோர் வரை மக்கள் எல்லோரையும் அழைத்தார். அவர் அவர்களிடம் சொன்னது, உங்கள் வேண்டுகோளை இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் முன் வைத்து மன்றாடுமாறு நீங்கள் என்னை அனுப்பினீர்கள். அவர் இவ்வாறு கூறுகிறார், நீங்கள் இந்த நாட்டிலே தொடர்ந்து குடியிருந்தால் நான் உங்களை கட்டி எழுப்புவேனே என்று அழித்தொழிக்க மாட்டேன், நிலைநாட்டுவேனென்றி பிடுங்கி எறிய மாட்டேன். ஏனெனில் நான் உங்களுக்கு அளித்துள்ள தண்டனை பற்றி என் மனதை மாற்றிக்கொள்வேன். நீங்கள் அஞ்சி நடுங்கும் பாபிலோனிய மன்னனுக்கு இனி அஞ்ச வேண்டாம், நீங்கள் அவனுக்கு அஞ்சவே வேண்டாம் என்கிறார் ஆண்டவர். ஏனெனில் உங்களை மீட்கும் பொருட்டும் அவனுடைய கையினின்று உங்களை விடுவிக்கும் பொருட்டு நான் உங்களோடு இருக்கிறேன். நான் உங்களுக்கு இரக்கம் காட்டுவேன். அவனும் உங்கள் மீது மனமிறங்கி உங்கள் சொந்த நாட்டுக்கே நீங்கள் திரும்பி வர செய்வான். ஆனால் நீங்கள் நம் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடாது, இந்த நாட்டில் நாங்கள் குடியிருக்க மாட்டோம், நாங்கள் எகிப்து நாட்டுக்கு போயே தீருவோம், அங்கே போர் இருக்காது, போர் முரசு ஒலிக்காது, உணவு பஞ்சமும் இராது, நாங்கள் அங்கேயே குடியிருப்போம் என்று கூறுவீர்களானால், யூதாவில் எஞ்சியிருப்போரே, இப்பொழுது ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே, நீங்கள் எகிப்துக்கு சென்று அங்கே தங்கியிருக்க முடிவு செய்திருந்தால் உங்களை இங்கு அச்சுறுத்தும் அதே வாள் எகிப்து நாட்டிலும் உங்களை துரத்தி வந்து தாக்கும். உங்களுக்கு திகிலூட்டுகின்ற பஞ்சம் உங்கள் பின்னாலே எகிப்துக்கு தொடர்ந்து வரும். நீங்கள் அங்கேயே மடிவீர்கள். எகிப்துக்கு சென்று அங்கே தங்கியிருக்க முடிவு செய்துள்ள ஆட்கள் அனைவரும் வாள், பஞ்சம், கொள்ளை நோயால் மடிவர். அவர்கள் ஒருவனும் எஞ்சியிருக்க மாட்டான். நான் அவர்களுக்கு அளிக்கவிருக்கும் தண்டனை நின்று எவனுமே தப்ப மாட்டான். ஏனெனில் இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே, என் சினமும் சீற்றமும் எருசலேமின் குடிகள் மீது வெகுண்டெழுந்தது போன்று நீங்கள் எகிப்துக்கு செல்லும் பொழுது என் சீற்றம் உங்கள் மீது மூண்டெழும். நீங்கள் சாபம், பேரச்சம், பழிப்பு, கண்டனம் ஆகியவற்றுக்கு ஆளாவீர்கள். நீங்கள் இந்த இடத்தை இனி ஒருபோதும் காண மாட்டீர்கள். யூதாவில் எஞ்சியிருப்போரே, நீங்கள் எகிப்துக்கு போகாதீர்கள் என்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி இருக்கிறார். நான் இது பற்றி உங்களை இன்று எச்சரித்துள்ளேன் என்பதை நன்கு உணர்ந்து கொள்ளுங்கள். உங்களை நீங்களே ஏமாற்றி கொண்டீர்கள். ஏனெனில் எங்களுக்காக நம் கடவுளாகிய ஆண்டவரிடம் மன்றாடும். அவர் சொல்வது அனைத்தையும் எங்களுக்கு தெரியப்படுத்தும். நாங்கள் அவ்வாறே நடப்போம் என்று கூறி நீங்களே என்னை உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் அனுப்பி வைத்தீர்கள். நான் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் திருவுளத்தை இன்று உங்களுக்கு அறிவித்துள்ளேன். நீங்களோ அதற்கு கீழ்ப்படியவில்லை. அவர் என்னை உங்களிடம் அனுப்பி சொன்னவற்றில் எதையுமே நீங்கள் கண்டுகொள்ளவில்லை. எனவே நீங்கள் சென்று தங்க விளையும் இடத்திலேயே நீங்கள் வாள், பஞ்சம், கொள்ளை நோயால் மடிவீர்கள் என்பதை இப்போது திண்ணமாய் அறிந்து கொள்ளுங்கள். 43ஆம் அதிகாரம். எகிப்துக்கு தப்பி ஓடுதல். அவர்களுடைய கடவுளாகிய ஆண்டவர் எரேமியா வழியாக சொல்லி அனுப்பிய எல்லா சொற்களையும் மக்கள் அனைவருக்கும் அவர் அறிவித்து முடித்தார். பின்னர் ஓசியாவின் மகன் அசரியாவும் காராகியின் மகன் யோகன்னானும் இருமாப்பு கொண்ட எல்லா ஆட்களும் எரேமியாவை நோக்கி, நீ பொய் சொல்கிறாய். நீங்கள் எகிப்துக்கு போய் அங்கே தங்கியிருக்க வேண்டாம் என்று சொல்வதற்கு நம் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை அனுப்பவில்லை. ஆனால் கல்தையர் கையில் எங்களை ஒப்புவிக்கவும் எங்களை சாவுக்கு உள்ளாக்கவும் எங்களை பாபிலோனுக்கு நாடு கடத்தவுமே நேரியாவின் மகன் பாருக்கு எங்களுக்கு எதிராக உன்னை தூண்டிவிட்டுள்ளான் என்றனர். எனவே காராகியின் மகன் யோகன்னானும் எல்லா படைத்தலைவர்களும் மக்கள் அனைவரும் ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுக்கவில்லை, அதாவது யூதாவிலே தங்கவில்லை. காராகியின் மகன் யோகன்னானும் படைத்தலைவர்கள் அனைவரும் யூதா நாட்டில் வாழும் பொருட்டு தாங்கள் விரட்டி அடிக்கப்பட்டிருந்த அனைத்து நாடுகளினின்றும் திரும்பி வந்திருந்த யூதாவில் எஞ்சினோர் அனைவரையும், அதாவது ஆண், பெண், சிறுவர், அரசனின் புதல்வியர் ஆகியோரையும் சாப்பானின் பேரனும் அகிக்காமின் மகனுமான கெத்தலியாவின் பொறுப்பில் மெய்காப்பாளரின் தலைவர் நெபுசரன் விட்டு வைத்திருந்த எல்லாரையும், இறைவாக்கினர் எரேமியாவையும் நேரியாவின் மகன் பாருக்கையும் கூட்டிக் கொண்டு எகிப்து நாட்டுக்கு போய் தகனகேச அடைந்தனர். ஏனெனில் அவர்கள் ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுக்கவில்லை.
நெபுகேசனர் படையெடுத்தலின் முன் அறிவிப்பு. தகமனகேசில் ஆண்டவரின் வாக்கு எரேமியாவுக்கு அருளப்பட்டது. பெரும் கற்கள் சிலவற்றை உன் கையில் எடுத்துக்கொள். தகப்பனகேசில் பார்வோன் அரண்மனை வாயில் களத்தில் உள்ள கரையில் யூதா மக்கள் முன்பாக அவற்றை மறைத்து வை. பிறகு நீ அவர்களிடம் சொல்ல வேண்டியது, இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: என் ஊழியனும் பாபிலோனிய மன்னனுமான நெபுகேசனரை இங்கே வரவழைப்பேன். நான் மறைத்து வைத்துள்ள இந்த கற்கள் மீது அவன் தன் அரியணையை அமைத்து தன் கொற்ற குடையை விரித்து வைப்பான். அவன் வந்து எகிப்து நாட்டை தாக்கி அழிப்பான். கொள்ளை நோய்க்குரியோர் கொள்ளை நோய்க்குள்ளாவர். நாடு கடத்தலுக்குரியோர் நாடு கடத்தப்படுவர். வாளுக்குரியோர் வாளால் மாழ்வர். மேலும் அவன் எகிப்திய தெய்வங்களின் கோவில்களை தீக்கிரையாக்குவான். அதெய்வ சிலைகளை எரித்து தூக்கி செல்வான். இடையன் தன் ஆடையை துப்புரவு செய்வது போல் அவன் எகிப்து துப்புரவு செய்வான். அங்கிருந்து நலமே திரும்பி செல்வான். எகிப்து நாட்டில் உள்ள பெத்மசேன் தூண்களை அவன் தகர்த்தறிவான். எகிப்திய தெய்வங்களின் கோவில்களை தீக்கிரையாக்குவான். 44ஆம் அதிகாரம். எகிப்தில் இஸ்ரேலுக்கு அருளப்பட்ட இறைவாக்கு. எகிப்து நாட்டின் மிக்தோல், தகபனகேசு, தப்னீசு, மேப்பீசு ஆகிய நகர்களிலும் பத்ரோசு நாட்டிலும் வாழ்ந்து வந்த யூதர் எல்லோரையும் குறித்து எரேமியாவுக்கு அருளப்பட்ட வாக்கு. இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: எருசலேம் மீதும் யூதாவின் எல்லா நகர்கள் மீதும் நான் வருவித்துள்ள தண்டனையை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். இதோ, இன்று அவை பாழடைந்து குடியிருப்பாரற்று கிடக்கின்றன. ஏனெனில் அவர்களோ நீங்களோ உங்கள் மூதாதையரோ அறிந்திராத வேற்று தெய்வங்களை அவர்கள் நாடி சென்று தூபம் காட்டி அவற்றை தொழுதலின் மூலம் தீச்செயல் புரிந்து எனக்கு சினமூட்டினார்கள். இருப்பினும் நான் என் ஊழியரான இறைவாக்கினர் அனைவரையும் திரும்ப திரும்ப உங்களிடம் அனுப்பி வைத்து நான் வெறுக்கின்ற இந்த அருவருப்பான செயலை செய்யாதீர்கள் என்று சொல்ல செய்திருந்தேன். அவர்களோ அதை கேட்கவில்லை, காதில் வாங்கி கொள்ளவும் இல்லை. தங்கள் தீச்செயலை விட்டு திரும்பவில்லை. வேற்று தெய்வங்களுக்கு தூபம் காட்டுவதை நிறுத்தவும் இல்லை. எனவே என் சீற்றமும் சினமும் யூதாவின் நகர்கள் மேலும் எருசலேமின் தெருக்கள் மேலும் மூண்டெழுந்து அவற்றை தீக்கிரையாக்கின. இன்று காண்பது போல் அவை பாழடைந்து ஆளரவமற்ற போயின. இப்போது இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறான்: உங்களில் ஒருவன் கூட எஞ்சியிராதபடி ஆண் பெண் சிறுவர் குழந்தை ஆகிய அனைவரையும் யூதாவினின்று அழித்து விடுவதன் மூலம் நீங்கள் உங்களுக்கே பெரும் தீங்கை விளைவித்து கொள்ள பார்க்கிறீர்களே. அது ஏன்? நீங்கள் தங்கியிருக்க வந்துள்ள எகிப்து நாட்டில் வேற்று தெய்வங்களுக்கு தூபம் காட்டுதல் போன்ற உங்கள் செயல்களால் ஏன் எனக்கு சினமூட்டினீர்கள்? நான் உங்களை அழிக்க உலகின் எல்லா மக்களினத்தார் மத்தியிலும் நீங்கள் பழிப்புக்கும் கண்டனத்துக்கும் உள்ளாவதற்காக இவ்வாறு செய்கிறீர்கள். உங்கள் மூதாதையரின் தீச்செயல்களையும் யூதா அரசர்களின் தீச்செயல்களையும் அவர்களுடைய மனைவியரின் தீச்செயல்களையும் உங்களுடைய சொந்த தீச்செயல்களையும் யூதா நாட்டிலும் எருசலேமின் தெருக்களிலும் உங்கள் மனைவியர் செய்த தீச்செயல்களையும் நீங்கள் மறந்து போய்விட்டீர்களா? இந்நாள் வரை அவர்கள் எனக்கு பணிந்து போகவில்லை, அஞ்சி நடக்கவில்லை. உங்களுக்கும் உங்கள் மூதாதையாருக்கும் நான் கொடுத்திருந்த திருச்சட்டத்தின்படியும் நியமங்களின்படியும் ஒழுகவும் இல்லை. எனவே இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: உங்களுக்கும் தண்டனை அளிக்கவும் யூதா முழுவதையும் அழிக்கவும் நான் முடிவு செய்துள்ளேன். எகிப்து நாட்டிற்கு வந்து தங்கியிருக்க முடிவு செய்துள்ள யூதாவின் எஞ்சினோரை நான் தாக்க அவர்கள் எல்லோரும் அழிந்து போவார்கள். எகிப்து நாட்டில் அவர்கள் அனைவரும் வீழ்ச்சியுறுவார்கள். வாளுக்கும் பஞ்சத்துக்கும் அவர்கள் இரையாவார்கள். சிறியோர் முதல் பெரியோர் வரை அவர்கள் எல்லோரும் வாளாலும் பஞ்சத்தாலும் மடிவார்கள். சாபம், பேரச்சம், பழிப்பு, கண்டனம் ஆகியவற்றுக்கு ஆளாவார்கள். எருசலேமை வாள், பஞ்சம், கொள்ளை நோயால் தான் தண்டித்துள்ளது போன்று எகிப்து நாட்டில் வாழ்வோரையும் தண்டிப்பேன். எகிப்து நாட்டில் தங்கியிருக்கும்படி வந்துள்ள யூதாவின் எஞ்சியோர்கள் எவருமே தப்ப மாட்டான், உயிர் பிழைக்கவும் மாட்டான். யூதா நாட்டில் குடியிருக்கும் பொருட்டு அங்கு திரும்பி செல்ல ஆவலோடு ஏங்கியும் அங்கு திரும்பி செல்ல மாட்டான். தப்பியோடுபவரை தவிர வேறு எவருமே திரும்பி செல்ல மாட்டான். அப்பொழுது தங்கள் மனைவியர் வேற்று தெய்வங்களுக்கு தூபம் காட்டியதை அறிந்திருந்த எல்லா ஆண்களும் அங்கு கூட்டமாய் நின்று கொண்டிருந்த எல்லா பெண்களும் எகிப்து நாட்டிலும் பத்ரோசிலும் வாழ்ந்து வந்த மக்கள் அனைவரும் எரேமியாவுக்கு மறுமொழியாக கூறியது: ஆண்டவர் பெயரால் எங்களுக்கு நீர் அறிவித்துள்ள செய்தியை பொறுத்தமட்டில் நாங்கள் உமக்கு செவி கொடுக்க மாட்டோம்.
நாங்கள் செய்து கொண்ட எல்லா நேர்ச்சிகளையும் திண்ணமாய் நிறைவேற்றுவோம். நாங்களும் எங்கள் மூதாதையரும் அரசர்களும் தலைவர்களும் யூதாவின் நகர்களிலும் எருசலேமின் தெருக்களிலும் செய்துள்ளது போல நாங்கள் விண்ணக அரசிக்கு தூபம் காட்டுவோம். நீர்ம படையல்களை படைப்போம். ஏனெனில் அப்பொழுது எங்களுக்கு ஏராளமான உணவு இருந்தது. நாங்கள் வளமுடன் வாழ்ந்தோம். தீமை எதுவும் எங்களை அணுகியதில்லை. ஆனால் நாங்கள் விண்ணக அரசிக்கு தூபம் காட்டுவதையும் நீர்ம படையல்களை படைப்பதையும் நிறுத்திவிட்ட காலத்திலிருந்து எங்களுக்கு எல்லாமே குறைபாடாய் உள்ளது. வாளாலும் பஞ்சத்தாலும் நாங்கள் அழிந்து கொண்டிருக்கிறோம். அப்பொழுது பெண்கள் விண்ணக அரசிக்கு தூபம் காட்டி நீர்ம படையல்களை படைத்த பொழுது எங்கள் கணவர்களின் ஒப்புதல் இல்லாமலா நாங்கள் விண்ணக அரசியின் உருவம் தாங்கிய மாவாடை சுட்டு நீர்ம படையல்கள் படைத்தோம் என்றார்கள். இந்த மறுமொழி கூறிய ஆண் பெண் ஆகிய எல்லா மக்களிடமும் எரேமியா கூறியது, நீங்களும் உங்கள் மூதாதையர் அரசர்கள் தலைவர்கள் நாட்டு மக்கள் எல்லோரும் யூதாவின் நகர்களிலும் எருசலேமின் தெருக்களிலும் தூபம் காட்டினீர்களே, அதை ஆண்டவர் மறந்துவிட்டாரா? அதை அவர் தம் நினைவில் கொள்ளவில்லையா? நீங்கள் செய்துள்ள தீ செயல்களையும் அருவருப்பான செயல்களையும் ஆண்டவரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அதனால் உங்கள் நாடு கண்டனத்திற்கும் பேரச்சத்திற்கும் சாபத்திற்கும் உள்ளாகி இன்று காண்பது போல் குடியிருப்பாரற்று கிடக்கிறது. நீங்கள் தூபம் காட்டியதாலும் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்ததாலும் அவரது குரலுக்கு செவி கொடாது அவருடைய திருச்சட்டம் நியமங்கள் ஒழுங்குமுறைகள் ஆகியவற்றுக்கு ஏற்ப ஒழுகாததிலுமை இன்றும் காண்பது போல் இத்தீங்கு உங்களுக்கு நேர்ந்துள்ளது. தொடர்ந்து எரேமியா எல்லா மக்களையும் பெண்களையும் நோக்கி கூறியது, எகிப்து நாட்டில் உள்ள யூதாவின் மக்களே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரின் சொல்லுக்கு செவி கொடுங்கள். இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே, நீங்களும் உங்கள் மனைவியரும் விண்ணக அரசிக்கு தூபம் காட்டி நீர்ம படையல்களை அவளுக்கு படைப்பதாக நாங்கள் செய்து கொண்ட நேர்ச்சிகளை நிறைவேற்றியே தீருவோம் என்று நீங்கள் சொல்லால் கூறியதை செயலில் நிறைவேற்றி விட்டீர்கள். நன்று நன்று. உங்கள் நேர்ச்சிகளை நிறைவேற்றுங்கள், உங்கள் பொருத்தனைகளை செலுத்துங்கள். எனவே எகிப்து நாட்டில் குடியிருக்கும் யூதாவின் மக்களே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். ஆண்டவர் கூறுகிறார், தலைவராகிய வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என சொல்லி, எகிப்து நாடு எங்கனும் யூதாவின் எந்த குடிமகனும் என் பெயரை வாயால் உச்சரிக்க மாட்டான் என்று என் பெருமை வாய்ந்த பெயரால் நான் ஆணையிட்டு கூறியுள்ளேன். நன்மை அன்று தீமை விளைவிக்கவே அவர்கள் மட்டில் நான் விழிப்பாயிருக்கிறேன். எகிப்து நாட்டில் உள்ள யூதாவின் மக்கள் எல்லோரும் முற்றிலும் அழியும். வாளாலும் பஞ்சத்தாலும் அவர்களை வதைப்பேன். வாளுக்கு தப்பும் ஒரு சிலரே எகிப்து நாட்டு நின்று யூதா நாட்டுக்கு திரும்பி செல்வர். அப்பொழுது எகிப்து நாட்டில் தங்கியிருக்கும்படி வந்துள்ள யூதாவின் எஞ்சினோர் அனைவரும் நிலை நிற்பதென சொல்லா. அவர்கள் சொல்லா என்பதை அறிந்து கொள்வர். நான் இந்த இடத்திலேயே உங்களை தண்டிப்பேன். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்கிறார் ஆண்டவர். இதனால் உங்கள் தண்டனை பற்றி உங்களுக்கு எதிராக நான் கூறிய சொற்கள் உறுதியாய் நிலைநிற்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே, இதோ யூதாவின் அரசனான செதேக்கியாவை அவன் பகைவனும் அவன் உயிரை பறிக்க தேடியவனுமான பாபிலோனிய மன்னன் நெபுகேத்நேசரிடம் நான் கையளித்தது போல எகிப்திய மன்னன் பார்வோன் ஒப்ராவை அவன் பகைவர் கையிலும் அவன் உயிரை பறிக்க தேடுவோர் கையிலும் ஒப்புவிப்பேன். பாரூக்குக்கு ஆண்டவரின் வாக்குறுதி. யோசியாவின் மகனும் யூதாவின் அரசனுமான யோக்கிம் ஆட்சியேற்ற 4ஆம் ஆண்டில் இறைவாக்கினர் எரேமியா சொன்ன சொற்களை நேரியாவின் மகன் பாரூக்கு ஏட்டு சுருளில் எழுதி வைத்த பின்னர் எரேமியா பாரூக்கிடம் கூறிய செய்தியாவது, பாரூக்கு, இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் உன்னிடம் இவ்வாறு கூறுகிறார், எனக்கு ஐயோ கேடு, ஏனெனில் ஆண்டவர் எனக்கு துன்பத்திற்கு மேல் துன்பத்தை அனுப்பியுள்ளார். நான் கடுந்துயரில் ஆழ்ந்து தளர்வுற்று போனேன். எனக்கு நிம்மதியே கிடையாது என்று நீ சொன்னாய். இவ்வாறு நீ அவனிடம் சொல், ஆண்டவர் கூறுவது இதுவே, நான் கட்டியதை நானே அழிப்பேன், நான் நட்டதை நானே பிடுங்குவேன். இந்நாடு முழுவதற்கும் இவ்வாறு நிகழும். நீ மகத்தானவற்றை உனக்கென தேடுகிறாயா? அவ்வாறு தேடாதே, ஏனெனில் எல்லா மனிதருக்கும் நான் தண்டனை அளிக்கப் போகிறேன் என்கிறார் ஆண்டவர். ஆனால் நீ எங்கு சென்றாலும் அங்கெல்லாம் நான் உன் உயிரை கொள்ளை பொருளாக கொடுப்பேன். 46ஆம் அதிகாரம். எகிப்துக்கு எதிராக. மக்கள் இனத்தாரை குறித்து இறைவாக்கினர் எரேமியாவுக்கு அருளப்பட்ட வாக்கு. எகிப்தை குறித்தும் யோசியாவின் மகனும் யூதாவின் அரசனுமான யோக்கிம் ஆட்சியேற்ற 4ஆம் ஆண்டில்
பாபிலோனிய மன்னன் நெபுகேஸ்நர் யூப்ரதீசு பேராற்றங்கரையில் இருந்த கர்கேமிஸில் முறியடித்த எகிப்திய மன்னன் பார்வோன் நெக்கோவின் படையை பற்றியும், பரிசை கேடயம் தயார் செய்யுங்கள், போருக்கு புறப்பட்டு செல்லுங்கள், குதிரைகளுக்கு சேணம் போட்டுங்கள், படை வீரரை அவற்றின் மீது ஏறுங்கள், தலை கவசங்களுடன் அணிவகுத்து நில்லுங்கள், ஈட்டிகளை தீட்டிக் கொள்ளுங்கள், மார்பு கவசங்களை அணிந்து கொள்ளுங்கள். நான் காண்பது என்ன? அவர்கள் திகிலடைந்து புறமுதுகிட்டு ஓடுகிறார்கள். அவர்களுடைய படை வீரர்கள் முறியடிக்கப்படுகிறார்கள். திரும்பி பாராது தப்பி ஓடுகிறார்கள். ஓட்டத்தின் வல்லவர் ஓடி போக முடியாது. படை வீரரும் தப்பியோட இயலாது. வடக்கே யூப்ரதீசு போற்றங்கரையில் அவர்கள் தடுமாறி கீழே விழுவர். நைல் நதி போல் பொங்கி எழுந்து அலைமோது நதிகளென பாய்ந்து வரும் இவன் யார்? நைல் நதி போல பொங்கி எழுந்து அலைமோது நதிகளென பாய்ந்து வருகின்றது எகிப்துதான். எகிப்து, நான் பொங்கி எழுந்து மண்ணுலகை மூடிக்கொள்வேன், நகரையும் அதன் குடிகளையும் அழித்தொழிப்பேன் என்று அவன் சொல்லிக் கொள்கிறான். குதிரைகளை பாய்ந்து செல்லுங்கள், தேர்களை விரைந்து ஓடுங்கள், படை வீரர்களை முன்னேறி செல்லுங்கள். எத்தியோப்பியரும் லீபியரும் கேடயம் ஏந்தட்டும், லீதியர் அம்புகளை தொடுத்து நாணயற்றட்டும். அந்த நாள் படைகளின் ஆண்டவராகிய தலைவரின் நாள். ஆண்டவர் தம் எதிரிகளை பழிவாங்கும் நாள். வாள் உண்டு நிறைவு கொள்ளும், குருதி குடித்து வெறிகொள்ளும் வடக்கு நாட்டு யூப்ரதீசு போற்றங்கரையில் பேராற்றங்கரையில் படைகளின் ஆண்டவராகிய தலைவருக்கு பலியிடப்படும். கன்னிப்பெண் எகிப்தே, கிளையாதுக்கு சென்று பொன் மெழுகு கொண்டு வா. பல்வகை மருந்துகளை நீ பயன்படுத்துவது வீணை. உன் காயங்கள் ஆறவே ஆறா. மக்கள் இனத்தார் உன் இழிவு பற்றி கேள்வியுற்றனர். உன் அழுகுரல் மண்ணுலகே நிறைந்தது. படை வீரனோடு இடறிக்கொள்ள இருவரும் சேர்ந்து கீழே விழுந்தனர். பாபிலோனிய மன்னன் நெபுகேஸ்நர் எகிப்து நாட்டை தாக்க வருவதை பற்றி ஆண்டவர் இறைவாக்கினர் எரேமியாவுக்கு அருளிய வாக்கு. எகிப்தில் அறிவியுங்கள், மிக்தோலில் பறைசாற்றுங்கள், மெப்பீசிலும் தகனபலிகேசிலும் முறைசாற்றுங்கள். அணிவகுத்து நில், தயாராயிரு. உன்னை சுற்றிலும் உள்ளவை வாளுக்கு இரையாகும். உன் படை வீரரை வீழ்ச்சியுற்றது ஏன்? அவர்கள் எதிர்த்து நிற்காதது ஏன்? ஆண்டவர் அவனை தள்ளிவிட்டதால் அன்றோ? அவர் பலரை இடறி விழ செய்தார். எழுந்திருங்கள், கொடுங்கோலன் வாளினின்று தப்பிப்போம். நம் சொந்த மக்களிடம், நம் தாய் நாட்டுக்கே திரும்பி செல்வோம் என்று ஒருவர் மற்றவரிடம் சொல்லி கொண்டனர். வாய்ப்பை நழுவிவிடும் வாயாடி என்று எகிப்திய மன்னன் பார்வோனுக்கு பெயர் சூட்டுங்கள். படைகளின் ஆண்டவர் என்னும் பெயருடைய மன்னர் கூறுகிறார், வாழும் என்மேல் ஆணை, மலைகளுக்குள் தாபோர் போலவும் கடலோரத்துக்கு கர்மேல் போலவும் ஒருவன் ஆற்றலுடன் வருவான். மகள் எகிப்தே, அடிமைத்தனத்துக்கென மூட்டையை கட்டிக்கொள். மெம்பீசு அழிந்து போகும், குடியிருப்பாரற்று பாழாய் போகும். எகிப்து ஒரு அழகான இளம் பசு. வடக்கு நின்று உண்ணி ஒன்று அவள் மீது வந்து அமர்ந்துள்ளது. அவள் நடுவில் உள்ள கூலிப்படையினர் கொளுத்த கன்று போன்றவர்கள். அவர்களுக்கு புறமுதுகு காட்டி ஒருமிக்க ஓடிவிட்டார்கள். அவர்களால் எதிர்த்து நிற்க முடியவில்லை. அவர்களுடைய அழிவின் நாள், அவர்களது தண்டனையில் காலம் அவர்கள் மேல் வந்துற்றது. நழுவி செல்லும் பாம்பு போன்று அவள் சீறுகின்றாள். அவள் எதிரிகள் வலிமையோடு அணிவகுத்து வருகின்றார்கள். மரவெட்டிகள் போல் கோடாரிகளோடு அவளை எதிர்த்து வருகின்றார்கள். அவளது காடு ஆள் நுழைய முடியாத இருக்கிறது. அவர்கள் அதை வெட்டுவார்கள் என்கிறார் ஆண்டவர். அவர்கள் வெட்டு கிளிகளை விட மிகுதியானவர்கள், அவர்களை கணக்கிட முடியாது. மகள் எகிப்து இகழ்ச்சிக்கு உள்ளாவாள். வடக்கு நாட்டு மக்களிடம் அவள் கையளிக்கப்படுவாள். இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுகிறான், இதோ நோ நகரத்து ஆமோனையும் பார்வோனையும் எகிப்தையும் அவளுடைய தெய்வங்களையும் அரசர்களையும் பார்வோனையும் அவனில் நம்பிக்கை வைப்போரையும் நான் தண்டிக்கப் போகிறேன். அவர்களுடைய உயிரை பறிக்க தேடுவோர் கையிலும் பாபிலோனிய மன்னன் நெபுகேஸ்நர் கையிலும் அவனுடைய அலுவலர் கையிலும் அவர்களை நான் ஒப்புவிப்பேன். அதன் பின்னர் முன்னாளில் போன்று எகிப்தில் மக்கள் குடியேறுவார்கள் என்கிறார் ஆண்டவர். என் ஊழியன் யாக்கோபே, அஞ்சாதே. இஸ்ரேலே, கலங்காதே. தொலை நாட்டினின்று உன்னை நான் மீட்பேன். அடிமைத்தன நாட்டினின்று உன் வழிபரப்பினரை விடுவிப்பேன். யாக்கோபு திரும்பி வந்து அமைதியில் இளைப்பாறுவான். அவனை அச்சுறுத்துவார் எவருமில்ல. என் ஊழியன் யாக்கோபே, அஞ்சாதே என்கிறார் ஆண்டவர். நான் உன்னோடு இருக்கிறேன். எந்த மக்கள் இனத்தாரிடையே உன்னை துரத்தி அடித்தேனோ அவர்கள் அனைவரையும் முற்றிலும் அழித்தொழிப்பேன். உன்னையோ முற்றிலும் அழிக்க மாட்டேன். உன்னை நீதியோடு தண்டிப்பேன். உன்னை எவ்வகையிலும் தண்டியாது விடேன்.
ஆமேன். காட் bless யூ.